தனியார் வகுப்புகள் தொடர்பாக புதிய அரசின் குளறுபடி. யாழில் நடைமுறைகளை மீறி பயணிக்கும் சாரதிகளுக்கு எதிராக நடவடிக்கை. காத்தான்குடியில் வேகமாக பரவும் டெங்கு. பயன்படுத்தப்பட்ட தேங்காய் எண்ணெயை சுத்திகரித்து மீண்டும் சந்தைக்கு விநியோகிக்கும் மோசடி தொடர்பில் முறைப்பாடு. தென்கொரியாவில் சுவரில் மோதி வெடித்து சிதறிய விமானம். பாடசாலை ஆசிரியர்கள் தமது வகுப்புகளில் கல்வி கற்கும் பிள்ளைகளுக்கு பணம் செலுத்தி தனியார் வகுப்புகளை நடத்துவதை தடை செய்து மேல் மாகாணத்திற்கு அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையை இடைநிறுத்தியமை கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரிணி அமரசூரியவின் தலையீடு இன்றி மேற்கொள்ளப்பட்டதாக அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். பாடசாலை ஆசிரியர்களை புண்படுத்துவது எதிர்வரும் தேர்தலை பாதிக்கலாம் என்ற முடிவே தற்போதைய அரசாங்கத்தை ஸ்தாபிப்பதற்கு தனியார் வகுப்புகளை நடத்தும் ஆசிரியர்களின் ஆதரவிற்கு காரணம் என அரசாங்கமே குற்றம் சுமத்தியுள்ளது. இது தொடர்பில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலினிடம் வினவிய போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த சுற்றறிக்கை புதியதல்ல. ஏற்கனவே மத்திய, வடமத்திய, சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களில் இயங்கி வருகிறது. பாடசாலையில் பாடம் நடத்தும் குழந்தைகள் தனியார் வகுப்புக்கு வராததால் மாணவர்களை துன்புறுத்திய ஆசிரியர்கள் தண்டிக்கப்பட்டுள்ளனர். தனியார் மாபியா நம் நாட்டில் கல்விக்கு அச்சுறுத்தலாக உள்ளது. உயர்நிலை பாடசாலை தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டதன் பின்னணியில் தனியார் மாபியாவும் உள்ளது. தனியார் வகுப்புகள் இல்லாமல் தேர்வில் தேர்ச்சி பெற முடியாது என்ற அச்சம் பெற்றோர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. எனவே இதை துண்டு துண்டாக அமல்படுத்தாமல் பொதுவான முடிவை அரசு எடுக்க வேண்டும் என்றார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து கல்வி வகுப்புகளும் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் நிறைவேற்று அதிகாரி அசோக சந்திரசேகர தெரிவித்துள்ளார். ஒரு நல்ல ஆசிரியர் தன்னிடம் கல்வி கற்கும் மாணவர்களை தனது வகுப்பிற்கு அழைக்க மாட்டார் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியில் தனியார் பேருந்து ஒன்று சாரதிகளுக்கான நடைமுறைகளை மீறி பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பயணித்தமை தொடர்பில் சமூக ஊடகங்களில் பரவலாக காணொளிகள் பகிரப்பட்டுள்ளன. இது தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இவ்வாறான சாரதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு வடமாகாண தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தவிசாளர் மகேஸ்வரனை வடக்கு மாகாண ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளார். மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேசத்தில் டெங்கு நோயினால் 30 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் UL நஸ்ருதீன் தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சின் அனுசரணையுடன் காத்தான்குடி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவு பிரதேசங்களில் ஞாயிற்றுக்கிழமையன்று பாரிய டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் பல இடங்களில் குடம்பிகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் முரளிதரனின் வழிகாட்டலில் காத்தான்குடி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் வேகமாக டெங்கு நோய் பரவி வருவதனால் அவற்றை கட்டுப்படுத்தும் நோக்கில் இப்பாரிய வேலை திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் UL நஸ்ருதீன் தெரிவித்துள்ளார். மலையக பிரதேசங்களில் தொடர்ந்து பெய்த அடைமழை காரணமாக உள்ளூர் ஏற்றுமதி உற்பத்திகளான கிராம்பு, சாதிக்காய் போன்றவற்றின் அறுவடையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மாத்தளை, ஆரிஸ் பத்துவ, வத்தேகம, உக்குவலை, அளவத்துக்கொடை, முருதலாவளை, கடுகண்ணாவை, கம்பளை, ரத்தோட்டை போன்ற பிரதேசங்களில் அதிகளவில் கிராம்பு மற்றும் சாதிக்காய் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அப்பிரதேசங்களில் தொடர்ந்து பல நாட்கள் பெய்த மழை காரணமாக பயிர்களில் ஒரு வகை வைரஸ் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. பொதுவாக பிப்ரவரி மாதம் அளவில் அறுவடை மேற்கொள்வதாகவும் ஆனால் இம்முறை அறுவடையில் வீழ்ச்சி ஏற்பட இடமிருப்பதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக ஏற்றுமதி விளை பொருட்கள் திணைக்கள அதிகாரியொருவர் 4 அல்லது 5 நாட்களில் கராம்பின் பிஞ்சு காய்கள் கலன்று சென்று விடுவதாகவும் கடும் மழை பெய்வதால் இம்முறை கராம்பு விளைச்சலில் பாதிப்பு ஏற்படக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளார். பயன்படுத்தப்பட்ட தேங்காய் எண்ணெயை சுத்திகரித்து மீண்டும் சந்தைக்கு விநியோகிக்கும் மோசடி தொடர்பில் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் தெரிவித்துள்ளது. மிளகாய், மஞ்சள், மசாலா வகைகளுடன் பல்வேறு வகையான மா கலக்கப்படுவது தொடர்பிலும் தகவல் கிடைத்துள்ளதாக சங்கத்தின் பிரதம செயலாளர் சமீர முத்துக்குட தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தை மையமாக கொண்டு நாடளாவிய ரீதியில் வர்த்தக நிலையங்களை சோதனையும் நடவடிக்கை கடந்த 1ஆம் திகதி ஆரம்பிக்கப்பட்டன.
5000த்திற்கும் மேற்பட்ட வர்த்தக நிலையங்கள் பொது சுகாதார பரிசோதகர்களால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. இதன்போது தரமற்ற உணவுகளை விற்பனை செய்த 450 வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் பிரதம செயலாளர் சமீர முத்துகொட குறிப்பிட்டுள்ளார். காசா மீது இஸ்ரேல் கடந்த 14 மாதங்களாக நடத்தி வரும் தாக்குதலில் 46,000த்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். லட்சக்கணக்கில் மக்கள் படுகாயமடைந்த நிலையில் அவர்களும் போதுமான மருத்துவ உதவிகள் இல்லாமல் உயிரிழந்து வருகின்றனர். இந்நிலையில் வடக்கு காசாவில் உள்ள கடைசி பெரிய மருத்துவமனையை இஸ்ரேலிய படையினர் மூடியுள்ளனர். வடக்கு காசாவில் பெய்ட் லாஹியா பகுதியில் செயல்பட்டு வந்த கமால் அத்மான் மருத்துவமனையில் சனிக்கிழமையன்று புகுந்த இஸ்ரேலிய படையினர் நோயாளிகளை வலுக்கட்டாயமாக வெளியேற்றி சுமார் 240 மருத்துவ ஊழியர்களை சிறைப்பிடித்துள்ளதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் 181 பேர் பயணித்த விமானம் ஒன்று முவான் விமான நிலையத்தில் விபத்துக்குள்ளானது. இதில் 129 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டின் தீயணைப்பு துறை தெரிவித்துள்ளது. நாட்டின் தென்மேற்கில் உள்ள முவான் சர்வதேச விமான நிலையத்தில் ஓடுபாதையிலிருந்து விலகி சென்ற இந்த விமானம் சுவரில் மோதி விபத்துக்குள்ளானதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜேஜி ஏர் நிறுவனத்தின் இந்த விமானத்தில் 175 பயணிகள், 6 விமான பணியாளர்கள் உட்பட 181 பேர் பயணித்துள்ளனர். தாய்லாந்தில் இருந்து வந்த விமானம் தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகின்றது. 65 நாட்களாக உணவின்றி கடலில் தத்தளித்த மியன்மார் நாட்டை சேர்ந்த கடற்தொழிலாளர்களை காசிமேடு கடற்தொழிலாளர்கள் மீட்டுள்ளனர். சென்னை காசிமேட்டை சேர்ந்த வினோத் என்பவரின் படகில் மீனவர் லோகு உட்பட 8 பேர் ஆழ்கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். அவர்கள் மாமல்லபுரம் அருகேயுள்ள கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது தூரத்தில் மூங்கிலால் செய்யப்பட்ட படகு ஒன்றில் ஒரு நபர் மிதந்து வருவதும் அவர் தனக்கு உதவி செய்யும்படி தன்னை காப்பாற்றுமாறு கைகளால் சைகை காட்டியுள்ளார். இதையடுத்து மூங்கில் படகு அருகே சென்ற கடற்தொழிலாளர்கள் அதில் மிதந்து வந்த நபரிடம் பேச்சு கொடுத்துள்ளனர். ஆனால் அவர் பேசிய மொழி புரியவிட்டாலும் அவர் தனக்கு உதவி செய்யும்படி சைகைகளில் கூறுவதை புரிந்து கொண்ட காசிமேடு கடற்தொழிலாளர்கள் அவரையும் அவர் வந்த மூங்கில் படகையும் மீட்டு மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்து வந்தனர் என இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. வரலாற்றில் இன்று 1924 யாழ்ப்பாணம் இளைஞர் காங்கிரஸ் மாநாட்டில் சாதி ஒழிப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. 2000 பிலிப்பைன்ஸ் தலைநகரில் மணிலாவில் இடம்பெற்ற பல தொடர் குண்டுவெடிப்புகளில் 22 பேர் கொல்லப்பட்டு நூற்றுக்கணக்கானோர் படுகாயமடைந்தனர். 2006 முன்னாள் ஈராக் ஜனாதிபதி சதாம் ஹுசைன் தூக்கிலிடப்பட்டார். 2006 முல்லைத்தீவு மாவட்டம் கத்தோலிக்க தேவாலயம் மீதும் பொதுமக்கள் வீடுகள் மீதும் விமான தாக்குதல் நடைபெற்றதில் சிறுவர்கள் உட்பட பலர் படுகாயமடைந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.